சரி, இப்போ நம்ம 4 விதமான, இப்போ நான் முன்னாடி போன இன்னும் 2 வசனத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்கு. 4 விதமான ஜனங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாருங்க. ಆ 4 ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಜನಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி இவங்க ஏன் வந்து சுவிசேஷம் எல்லாருக்கும் தேவைன்றதுக்கு அவர் வந்து 4 விதமான ஜனங்களை காட்டுறாருங்க. ಯಾಕೆ ಸುವಾರ್ತೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ಅಂತಕ್ಕಂಥ ಕುರಿತಾಗಿ 4 ವ್ಯಕ್ತಿಗಳ ಜನಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. சோ அத வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ಅದನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ இத வந்து நான் சுருக்கி நிறைய சொல்றேன். இன்னும் நீங்க வந்து நீங்க பைபிள் படிக்கும்போது இது இன்னும் நீங்க கிளீனா தெரிஞ்சுக்கலாம். சோ நான் குறிப்புகள் கொடுத்திருக்கிறேன், எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு. அந்த பகுதியை நீங்க படிக்கும்போது அந்த அந்த மெசேஜ், அந்த தீம் வந்து உங்களுக்கு கிளீனா புரியும். ನಾನು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. ಅದು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಅದು ಅರ್ಥವಾಗುವಂತ ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ. சரி, மொத குரூப் ஆஃப் பீப்புள் யாரு? ಮೊದಲು ಯಾವ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನಾಂಗ ಎಂಬುದಾಗಿ, இந்த மொத குரூப் யாருன்னா ரோமர் 1வது அதிகாரம் 18ல இருந்து 32வது வசனத்துல இந்த குரூப் ஜனங்க காணப்படுறாங்க. ಮೊದಲು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ರೋಮಾಪುರ 18ರಿಂದ 32ನೇ ವಚನದವರೆಗೂ ಮೊದಲ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. சோ என்ன பண்றாங்க இவங்க? ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? சோ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ಇವರ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. இவங்க வந்து யாருன்னா டோட்டலா கர்த்தர் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ற ஜனங்க இவங்க. ಇವರೆಲ್ಲರೂ ದೇವರು ಕರ್ತನು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ಇವರ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿ. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஆல்ரெடி நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம இப்படி தான் இருந்திருக்கலாம் ஒருவேளை. ಇದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಹಳೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಿರಬಹುದು. எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாப்போம். ಹೇಗೆ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 21வது வசனம், 21ನೇ ವಚನ. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய மகிமைக்கு பதிலாக என்ன பண்றாங்க? அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? விக்கிரகங்களுக்கு, ஆண்டவருடைய மகிமை எனக்கு வேண்டாம், ವಿಗ್ರಹಗಳು எனக்கு வேணும், ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ பண்ண ಆರಂಭಿಕ್கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರಪ್ಪ ಅಂದ್ರೆ, ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವುದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನ ನಾನು ಘನಪಡಿಸ್ತೇನೆ, ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாரும் ஆண்டவர் பத்தி தெரியும். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. நீங்க சொல்லலாம், பிரதர் சர்ச்சுக்கே வரல, எப்படி பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் பத்தி தெரியும் அப்படின்னு ನೀವು ಕೇಳಬಹುದು, ಅವರು ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ, ಹೇಗೆ ಅವರಿಗೆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கு பதில் ಎங்க இருக்கு? ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಿಲ್ಲಿದೆ. 20வது ವಚனம் பாருங்க. 20ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படுது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்பனா என்ன சொல்லுது வசனம்? தேவன் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும்பா, இது வந்து நான் ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಬೀತು ಮಾಡತಕ್ಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. நீ சர்ச்சுக்குள்ள வந்தாதான் தேவன் இருக்கிறாருன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ನೀನು ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಸಾಬೀತು ಮಾಡತಕ್ಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. the creation of the world அப்படினா அந்த சிருஷ்டிப்பு, மரங்கள், பறவைகள், பிராணிகள், ஜனங்களை நம்ம பார்க்கும்போது என்ன, யாரை பார்க்கிறோம்? நம்ம ದೇವನುடைய ಸೃಷ್ಟಿಪಿನ ಅಳಗೈ ನಮ್ಮ பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೃಷ್ಟಿ, ಮೊದಲು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸೃಷ್ಟಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮನುಷ್ಯ, ಪ್ರಾಣಿ ಅಥವಾ ಸಕಲ ಜಲಚರಗಳಾಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅದು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದು நாங்க பார்த்தோம்னா, இவர் யாரு, பாஸ்டர் ஜானத்தன் எட்வர்ட்ஸ் சொல்வாரு. ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்ன சொல்வாருன்னா, கிரியேஷன், ನೇಚರ್ ಇಸ್ ಗಾಡ್ಸ್ ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ அப்படின்னு சொல்வார். ಅಲ್ಲಿ ಜಾನತನ್ ಎಡ್ವರ್ಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ಸೃಷ್ಟಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ, ಪ್ರಕೃತಿ ಬಂದು ದೇವರ ಇವಾಂಜಲಿಸ್ಟ್, ಸುವಾರ್ತಿಕ. ಅಲ್ಲಿ ಪ್ರಕೃತಿ ಬಂದು ದೇವರ ಸುವಾರ್ತಿಕ. ಅಲ್ಲಿ ಪ್ರಕೃತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಸುವಾರ್ತಿಕನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. புரியுதா என்ன சொல்ல வர்றாருன்னு? அவரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்குது. எது மெசேஜ் கொடுக்குது? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரம் என்ன பண்ணிட்டு இருக்குது? யாரை பத்தி மெசேஜ் கொடுக்குது?
ஒரு தேவனை பத்தி மெசேஜ் கொடுக்குது. ನಿಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಮರವು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. ஒரு ஆறு, அழகான ஆறு ஓடுது, அது தேவனை பத்தி மெசேஜ் கொடுத்துட்டு ಅಲ್ಲಿ இருக்கு. ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜರಿಯಲ್ಲಿ ಕೆರೆ ಹರಿದು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಅದು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆ. நீங்க போறீங்க, நீங்க பர்வதங்கள்கிட்ட போறீங்க, அது வந்து ஆண்டவர் வந்து புகழுது, அது ஆண்டவரை துதிக்குது, அந்த மரங்கள் கை தூக்கி துதிக்குது ஆண்டவரை. ಅಲ್ಲಿ ಪರ್ವತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದು ಮರಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ತನ್ನ ಕೈಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. சங்கீதத்தில் தாவீது எழுதுறாரு, வானங்கள் தேவனுடைய என்னது சொல்லுது, மகிமையை வெளிப்படுத்துது, அப்புறம் பேசுது அப்படின்னு சொல்லுது. வாயிலனாலும் அது பேசுது அப்படின்னு சொல்லுது அந்த வசனம். ಆಕಾಶವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರಚಾರ ಪಡಿಸುತ್ತದೆ, ಅವುಗಳಿಗೆ ಬಾಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಸಹ ಅದು ದೇವರ ಒಂದು ಕೈ ಚಳಕವನ್ನು ಪ್ರಚಾರ ಪಡಿಸುತ್ತದೆ So இந்த வசனம் என்ன சொல்லுது, people are without excuse. ஐயோ நான் தேவனை பார்க்கலன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க. அப்பனா ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಲ್ಲಿ ಜನಗಳು ನಾನು ದೇವರನ್ನು ನೋಡಿಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳೋದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಆಸ್ಪದವೂ ಇಲ್ಲ. சோ அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் தேவன் அறிஞ்சிருந்தாங்களோ என்ன பண்ணிட்டாங்களா, தேவனுடைய மகிமை எனக்கு வேணாம், ஒரு விக்கிரகத்தை எனக்கு கொடு அப்படின்னு விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಅರಿತಿದ್ರು ಕೂಡ ದೇವರ ಮಹಿಮೆ ನನಗೆ ಬೇಡ, ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ವಿಗ್ರಹಗಳ ಮೊರೆಯನ್ನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 25வது வசனத்துல என்ன பண்றாங்க, 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சத்தியத்தை ஆண்டவருடைய சத்தியத்தை பொய்யா மாற்றிட்டாங்களாம். ஓகே, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டிகரை வந்து அவரை வந்து ஆராதிக்காம சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர், என்ன சொன்னாரா 26வது வசனத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு, அதனால இதனால தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ வந்துட்டு என்னைக்கு நீ என்ன மறந்து நீ வந்து சிருஷ்டிகரை மறந்து நீ சிருஷ்டியை வந்து ஆராதிக்க நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியோ, உன் இச்சைக்கே நான் உன்னை ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் ಒಪ್ಪು ಕೊಡ್ತಾರಾம். ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನೇ ಬಿಟ್ಟು ನೀನು ಅದರ ಸೃಷ್ಟಿಸಿದ ವಸ್ತುಗಳನ್ನೇ ನೀನು ಪೂಜಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಇಷ್ಟದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் 28வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், ஆண்டவர் இருக்கிறாருன்னு மனசு இல்ல அவங்களுக்கு, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான கரப்ட் தாட்ஸ், கரப்ட் மைண்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಪಂಟಾರ ಅವங்கள. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ಅನಿಷ್ಟ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಅವರನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ಇதான் ಫಸ್ಟ್ ಗ್ರೂಪ್ங்க, ಇದೇ ಮೊದಲ ಒಂದು ಗುಂಪು. இந்த குரூப் வந்து அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு 21 லிஸ்ட் வந்து 29வது வசனத்துல 31வது வசனம் இருக்கு. இப்ப படிக்க டைம் இல்ல, இவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றது குறித்து நம்ம போட்டிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 21 ಲಿಸ್ಟ್ಗಳಿದೆ, ಒಂದು ಪಟ್ಟಿ ಇದೆ. ಅಲ್ಲಿ 21ನೇ ವಚನದಿಂದ 31ನೇ ವಚನದವರೆಗೂ ಅವರು ಎಷ್ಟು ಏನೆಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಸಮಯಗಳಿಲ್ಲ. ಸೊ ಇದು ಮೊದಲ ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಪೀಪಲ್, ಇದು ಮೊದಲ ಒಂದು ಗುಂಪಾಗಿದೆ. இவங்க வந்து ஆண்டர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணதுனால ஆண்டர் அப்படியே சரிப்பா உன் மனசின் படியே நீ செஞ்சுக்கப்போ அப்படின்னு ஆண்டர் வந்து அவங்க கரப்ட் மைண்டுக்கு அவங்கள ಒಪ್ಪು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನ ಅನಿಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ವಭಾವಕ್ಕೆ ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡ್ಕೊ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಂಪುಗಳು. ಸೊ உலகத்தில் இருக்கிற ஜனங்களை 4 குரூப் ஆண்டர் பிரிக்கிறார் இந்த ரோமர் புத்தகத்துல. ಆ ರೋಮರ ಪುಸ್ತಕದ ಮೂಲಕವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನ 4 ಭಾಗವಾಗಿ ಅವರು ವಿಂಗಡಣೆ